கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும்படியாக சொல்லுகிறார். அப்போ அமர்ந்திரு என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? காத்திரு, என் ஆத்துமாவே தேவனுக்காக காத்திரு என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆத்மா அந்த நாட்கள் கூட எந்த நிலவரத்தில் காணப்படுகிறது? தேவனுக்காக காத்திருக்கிறதா? தேவனுடைய காரியங்களுக்காக காத்திருக்கிறதா? தேவனுக்கு சித்தமான செய்யும்படியாக காத்திருக்கிறதா? எப்படி காணப்படுகிறது என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்மா தேவனிடத்தில் அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, வல்லமைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, தாளந்துகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவரோடு இசைந்திருக்கும்படியாக நம்முடைய ஆத்மா என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அப்போ இந்த நாட்களில் கூட அந்த காத்திருக்கிற ஆத்மா, காத்திருக்கிற அனுபவத்தில் நாம் பெருக வேண்டும், நாம் வளர வேண்டும், நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நாம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். சங்கீதக்காரனுக்கு தேவனை நோக்கி அமர்ந்திருக்கலை. இந்த இடத்துல இந்த வசனத்தின் பிரகாரமாக அவனுடைய ஆத்மா என்ன செய்யவில்லை? தேவனை நோக்கி அநேக காரியங்களில் காத்திருக்கலை. அதனால தான் அவரால் இப்படி எழுத முடிந்தது. தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அப்படியாக சொல்லுகிறார், என் ஆத்மாவே தேவனுக்காக அமர்ந்திரு என்று சொல்லுகிறார். நாம் கூட அநேக காரியங்கள் என்ன பண்ணுறோம்? நம்முடைய ஆத்மா அங்கலாய்க்கிறது. அநேக சமயங்களில் தேவனுக்காக காத்திருக்க முடியாமல், தேவனுக்கு இஷ்டமான செய்ய முடியாமல், தேவனுக்கு பிரியப்படுத்த முடியாமல், தேவனோடு வழி நடத்த முடியாமல் அநேக சமயங்கள் நம்முடைய ஆத்மா என்ன பண்ணுது? பல விதங்களில் என்ன பண்ணுது? பிரயாசப்படுகிறது, பலவிதமான காரியங்களை வாஞ்சிக்கிறது, பலவிதமான காரியங்களை விரும்புகிறது. தேவனுடைய இஷ்டத்தும் இல்லாமல் எதையாகிலும் செய்யும்படியாக அது என்ன பண்ணுகிறது? பல விதங்கள் பிரயாசப்பட்டு முயற்சி செய்கிறது. தேவன் இல்லாமல், தேவனுடைய அந்த ஆலோசனை இல்லாமல் எது செய்தாலும் அது என்ன? அந்த ஆத்மாவுக்கு என்ன அல்லது? அது நன்மையாக இராது, அது பிரயோஜனமாக இராது. அந்த ஆத்மாவுக்கு என்ன? அது நஷ்டம். அந்த ஆத்மாவுக்கு என்ன உண்டாகும்? அதனால் நஷ்டம்தான் உண்டாகும், வேதனை தான் உண்டாகும், துக்கம்தான் உண்டாகும், கஷ்டம்தான் உண்டாகும். அந்த ஆத்மா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராது. அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய ஆத்மா நாம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது மாத்திரம் தேவன் என்ன பண்ணுவார்? தம்முடைய கிருபையினால் நிரப்புவார், தம்முடைய வல்லமையினால் நிரப்புவார், தம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவார், தம்முடைய ஆலோசனையினால் நிரப்புவார். நாமும் தேவனுக்கு இஷ்டமானதை செய்ய முடியும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளில் கூட நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்து இருக்கிறதா, காத்து இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த தேவனை நோக்கி எப்போதெல்லாம் அமர்ந்திருக்க வேண்டும்? காலையிலையும் அமர்ந்திருக்க வேண்டும், மாலையிலையும் அமர்ந்திருக்க வேண்டும். காலைதோறும் நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி பார்த்து கதற வேண்டும், தேவனை நோக்கி பார்த்து அவரை உயர்த்த வேண்டும். அப்படியாக நாம் அமர்ந்திருக்கும் போது மாத்திரம் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு புதிய பலனை, அவரிடத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்கள் கூட அநேக ஆத்மாக்கள் என்ன பண்ணுது? திடீர் என்ன சோர்ந்து போகிறது. சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது அந்த ஆத்மா என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது. அப்போ சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? தேவனை நோக்கி அந்த ஆத்மா அமர்ந்திருப்பதில்லை. இந்த நாட்கள் கூட நாம் தேவனை நோக்கி அமர்ந்திராமல் காணப்படுறதுனால தான் நமக்குள்ளே என்ன காணப்படுது? அநேக சமயங்கள் நம்ம என்ன போகிறோம்? சோர்ந்து போகிறோம். சோதனையில் கண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பின்வாங்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். பிரச்சனைகளை கண்டு பல விதத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? சிந்திக்கிறோம், பல விதத்தில் செயல்படும்படியாக முயற்சி செய்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கூடிய உங்களுடைய ஆத்மா எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? காலைதோறும் தேவனிடத்தில் அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்கிறதா? அப்போ புதிய பலனை பெற்றுக்கொண்டிருந்தால் நமக்குள்ள என்ன வராது? எவ்வளோ பெரிய சோறு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை மீட்டெடுப்பார், சரியான பாதையில் நடத்துவார். தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் போது மாத்திரம்தான் நம்மை தேவன் என்ன பண்ண முடியும்? சரியான பாதையில் நடத்த முடியும், அந்த நித்திய ஜீவனுக்குரிய பாதையில் நடத்த முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று சொல்லி.
அநேக சமயங்களில் அநேக தேவதாசன்மார் கூட என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டோடைய ஆலோசனை கேட்காம தங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சொந்த வழியில் நடத்த பிரயாசப்பட்டார்கள், முயற்சித்தார்கள். அப்படியாக போய் அதன் நிமித்தம் ஒரு சில நெருக்கங்களையும் சோதனைகளையும் சந்தித்தார்கள். ஆபிரகாமை பாருங்க, நான் அவனுக்கு ஏற்ற வேலையில் ஆண்டவர் என்ன சொன்னார், நான் அவனுக்கு ஒரு நல்ல புத்திர சுவீகாரத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். ஆனால் அவன் அதை என்ன பண்ணிட்டான், என்னுடைய மனைவி பேச்சை கேட்டு அவன் அதை மறந்து அதன் நிமித்தம் என்ன உண்டாச்சு, அவனுக்கு நெருக்கங்கள் உண்டானது, ஆகார் மூலமாக ஒரு சந்ததி உண்டானது. அப்போ பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் மீண்டும் அவனை சந்தித்து அவனை என்ன பண்ணுறாரு, அவனை எச்சரிக்கிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் என்ன பண்ணணும், நம்முடைய ஆத்மா அமர்ந்திருக்கும் போது மாத்திரம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கும், உத்தமம் உள்ளதாக காணப்படும், உத்தமமாய் காணப்படும், செம்மையானதாக காணப்படும், தேவனுக்கு இஷ்டமான செய்யக்கூடியதாக காணப்படும், தேவனுடைய கருத்தில் காணப்படும், தேவனுடைய ஆலோசனை காணப்படும். தேவன் அந்த ஆத்மாவை விடுவிக்க முடியும். தேவன் அந்த ஆத்மாவை கட்டுகளிலிருந்து ஜெயமான பாதையிலே நடத்த முடியும். தேவன் அந்த ஆத்மாவுக்கு தம்முடைய அருமையான ஆலோசனைகளை வெளிப்படுத்த முடியும். தேவன் அந்த ஆத்மாவை தம்முடைய அருமையான கிருபை நான் நிறைத்து பலப்படுத்தி ஒரு பூர்ணமான அனுபவத்திலே கொண்டு போக முடியும். இந்த நாட்கள் கூட நம்முடைய ஆத்மா எப்படி காணப்படுகிறது, இந்த நாட்கள் கூட தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறதா, இந்த நாட்கள் கூட நம்முடைய ஆத்மா தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருக்கும்படியாக நாம் கூட தேவனை நோக்கி அதிகமாக அவரை நோக்கி பார்ப்போமாக, அவரை நோக்கி பார்த்து துதிப்போமாக, அவரை நோக்கி பார்த்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. காலைதோறும் அவருடைய புதிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை கூட காலைதோறும் அவர் சமூகத்தில் காத்திருப்போமாக. இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் காணப்படும் போது, இந்த அனுபவத்தில் நாம் நிறைந்திருக்கும் போது, இந்த அனுபவத்தில் நாம் பலப்பட்டிருக்கும் போது, நம்முடைய ஆவிக்குரிய கிற்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மா ஒரு புஷ்டி உள்ளதாக காணப்படும், கொழுமை நிறைந்ததாக காணப்படும், செம்மையானதாக காணப்படும். எதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஆலோசனை நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களின் வல்லமை மேற்கொள்ளத்தக்கதாக நமக்குள்ள ஒரு பலன், ஒரு ஆலோசனை வெளிப்படும். தாவீது கூட பாருங்கள், தேவசன்னதியில் காத்திருந்து அவருடைய ஆலோசனை எல்லாம் பெற்று நடந்தபோது அவருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய ஆலோசனை கேட்காமல் இஸ்ரவேல் ஜனங்களை இலக்கம் பார்க்கும்படியாக அவன் சொன்னது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பயங்கரமான பிரச்சனை, சோதனை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த நாட்களில் கூட நாம் கூட ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து அவருடைய பலத்தில் நிரப்பப்பட்டு நாம் தேவனோடு நடக்கும்போது அது நமக்கு பெரிதான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் பலத்தையும் கொண்டு வரும். இதனால் நாம் எப்படி காணப்படுகிறோம், தேவனுக்கு பிரியமான செய்யும்படியாக அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அப்போ அவர்கள் என்ன சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது என்ன வரும், நாம் நம்புகிறது அவராலே வரும். நாம் எத்தனையோ காரியங்கள் நம்பி ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருப்போம். ஆனால் அது நம்பிக்கையோடு இருக்கிற காரியத்தில் நமக்கு ஜெயம் வராமல் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ந்து போவோம். ஆனால் இப்படியா நாம் சோர்ந்து போகாமல் தேவனோடு நடக்க வேண்டுமானால் நாம் அவர் சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நான் நம்புகிற காரியத்தில் ஆண்டவர் ஜெயத்தை தந்தாலும் தோல்வியை தந்தாலும் எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் நம்முடைய ஆத்மா வஞ்சிக்கப்பட்டு போகாது. நம்முடைய ஆத்மா திசை மாறி போகாது. நம்முடைய ஆத்மா உலகத்தின் பின்னே போகாது, பாவத்தின் பின்னே போகாது, மாம்சீக எண்ண சிந்தை பின்னே போகாது. நம்முடைய ஆத்மா தேவனோடு கூட நடக்கும், தேவனோடு சஞ்சரிக்கும், தேவன் உள்ளதையெல்லாம் நிறைவேற்றும்படியாக வாஞ்சிக்கும். இந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஆத்மா தேவ சமூகத்தில் அவருக்கென்று காத்திருக்கும் போது நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லுகிறார். நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் சமூகத்தில் காத்திராமல் தங்கள் இஷ்டப்படி போனபடியால் அதெல்லாம் நம்பிக்கை என்னவாயிட்டு விட்டது, வீணாக போய்விட்டது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட நம்முடைய ஆத்மா தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் நம்புகிற காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை கூட முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போமாக. தேவனுக்கு இஷ்டமானதை செய்யும்படியாக, தேவனுக்குள் களி கூறும்படியாக நாம் கூட காணப்படுவோமாக. நாம் அவர் சமூகத்தில் நம்முடைய ஆத்மா அமர்ந்திருக்கும் போது காத்திருக்கும் போது அது நம் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் அளவற்றது.
நன்மைகள் அளவற்றது, கிருபைகள் அளவற்றது. அதனால தான் ஆண்டவரும் சொன்னார், காத்திருக்குள்ளோ புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் நம்புகிறது அவராலே வரும். நிச்சயமாகவே அது என்ன பண்ணுறதில்ல, மாறி போவதே இல்லை. நான் நம்புகிற காரியத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு பெரிதான ஜெயத்தை தருவார். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு சரியான பாதையிலே நம்மை நடத்தி நமக்கு ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அது நிச்சயமாகவே செய்து தருவார். இந்த நாட்கள் நாம் எப்படி காணப்படுகிறோம்? எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறோம்? அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கிறோமா? இந்த நாளில் கூட நாம் கூட நம்முடைய ஆத்மா அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியாக நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போமாக. தேவனே, நீர் எனக்கு உதவி செய்யும், உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்வோமாக. என்னுடைய ஆத்மா நம்ம சமூகத்திலே அமர்ந்திருக்கிறது என்று சொல்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நாம் காணப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிதான ஜெயத்தையும் பலத்தையும் தருவார். நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஒரு புதிய பலனாக நிரப்புவார். நமக்குள்ள அவருடைய பெரிதான சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த நாட்கள் கூட நமக்குள்ள சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் நிறைந்து வழிய அவர் சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த நாளில் கூட அந்த அமர்ந்திருக்கிற அனுபவம் நமக்குள் இருக்கிறதா இல்லையா, அதை கூட சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை கூட நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை கூட நாம் சிந்தித்து தேவனோடு நடக்க வேண்டும். இப்படியா நாம் கூட அதை நாம் சிந்தித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நடக்கும்போது தேவனுடைய கரம் நிச்சயமாக நமக்கென்று கிரியை செய்யும், நமக்கென்று யுத்தம் செய்யும், நமக்கென்று என்ன பண்ணும், நமக்கென்று ஜெயத்தை பெற்றுத்தரும். அதனால தான் ஆண்டவர் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்காக யுத்தம் செய்வார், நம்ம பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வார். அந்த நாட்கள் கூட நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நமக்கு நம்புகிற காரியத்தை நிச்சயமாக ஆண்டவர் ஜெயித்து தந்து ஆசீர்வதிப்பார். அந்த நாட்கள் கூட நாம் கூட நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுவோம், என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூர்ந்து நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்ததாம் இந்த வசனங்களால் நம்ம ஒருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, துதிக்கிறோம் சோதரி. இந்த தியானத்துக்கு நீர் தந்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவத்தில் பலனடைய புதுப்பித்துக்கொள்ள கிருபை தாங்க. அதன் மூலம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. சத்துருக்கிரைகள் எல்லாம் அப்படியாக காத்திருக்கும் போது அழித்து நீ பெரிதான ஜெயத்தை எங்களை கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துங்க. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு முறை பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. உங்கள் நன்மை நாள் நிரப்புங்க. கனமகிமை செலுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.